வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 29/12/2024 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து நன்றி, ஏன்னா அவங்கள்ட்ட தான் பிடிஎஃப் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வாங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் 2 கிளாஸ் ரூம்ஸ். சரிங்களா, ஒரு 2 கிளாஸ் ரூமில் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் A to B. சரிங்களா, 5 ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா பியோட மதிப்பு வந்து கிளாஸ் ஏல இருக்கிறது போல் 2 மடங்காமா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் பிலேருந்து ஏக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா 2 கிளாஸுடைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து சேமாக இருக்குமா. அப்படின்னா கிளாஸ் பியில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ் ஏ இங்கே கிளாஸ் பி. சரிங்களா, ஒரு நிமிஷங்க. எஸ், ஸோ இங்கே கிளாஸ் ஏ இங்கே கிளாஸ் பி. சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்க, கிளாஸ் ஏலேருந்து 5 பேர் வந்து கிளாஸ் பிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போது கிளாஸ் ஏலேருந்து 5 பேர் வந்து கழிக்கணும். ஸோ கிளாஸ் பியில் வந்து 5 பேரை சேர்க்கணும். சரிங்களா, அப்படி சேர்த்தாங்க அப்படின்னா கிளாஸ் பியோட மதிப்பு ஏல உள்ளதை போல் 2 மடங்காமா. சரிங்களா, அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? கரெக்டா? எஸ், இது வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது ரெண்டாவது வந்து நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்னோம், கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் ஏலேருந்து 5 பேர் வந்து கிளாஸ் பிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ கிளாஸ் ஏலேருந்து 5 பேர் கழிக்கிறோம், கிளாஸ் பியில் 5 பேரை சேர்க்கணும். சரிங்களா, இப்போ இது இந்த கிளாஸ் பியோட மதிப்பு என்னவா இருக்குது? கிளாஸ் ஏல உள்ளதை போல் 2 மடங்காமா. சரிங்களா, அப்போ 2a - 5 = b + 5. சரிங்களா, இப்போது ரெண்டாவது வந்து கிளாஸ் பியிலேருந்து ஒரு ஆளை எடுத்து கொண்டு போய் கிளாஸ் ஏல சேர்த்தாங்க அப்படின்னா கிளாஸ் பியிலேருந்து ஒரு ஆளை எடுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ b - 1. கிளாஸ் ஏவில் வந்து சேர்த்தாங்க அப்படின்னா அதோட மதிப்பு வந்து 2 வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, 2 கிளாஸுடைய மதிப்பு வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவோட மதிப்பு இங்கே என்ன வரும்? b + 2. அவ்வளோதாங்க. இந்த மதிப்பு இந்த வேல்யூ வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சமன்பாடு 2ஓட வேல்யூ வந்து சமன்பாடு 1ல் புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் பியோட மதிப்பு வந்து கிடச்சிருமா. ஸோ அப்படின்னா 2 × சாரிங்க, என்ன பண்ணணும்னா பியோட மதிப்பு எடுத்துக்கிறோம். சரிங்களா, b = a + 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, a + 2 இது வந்து சமன்பாடு 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பியோட மதிப்பு வந்து ஃபஸ்ட் சமன்பாடில் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2a - 10 = a + 2 + 5. அப்போது 2a 2 ஏலேருந்து ஒரு ஏ போச்சு அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும்? ஏவோட மதிப்பு இங்கிட்டு இருக்க -10 வந்து இந்த பக்கம் மொத்தத்தில் ப்ளஸ் ஆகும். ஸோ ஏவோட மதிப்பு 17 சொல்லியிருக்கோம். அப்போ பியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சமன்பாடு 2ல் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா சமன்பாடு 2ல் இதை வந்து சமன்பாடு 2ல் வந்து புட் பண்ணோம் அப்படின்னா பியோட மதிப்பு 17 + 2 = 19ன்றதான் ஆன்சர். சரிங்களா, பார்க்குறதுக்கு இந்த கணக்கு குழப்பம் மாதிரி தெரியும், பட் இது நல்ல கொஷின். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் புரிஞ்சு மெதுவாக பண்ணிங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின். இதோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. சரிங்களா, இதை நல்லா கவனிங்க. 1999 எப்படி எழுதலாம்? 10,000 - 7. சரிங்களா, இன்ட்டு 10,007 வந்து 10,000 + 7ன்னு சொல்லி எழுதலாமா? இது a - b × a + b. அப்போது a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது என்ன வரும்? 10,000² - 7². அப்போது 10,000லேருந்து 10,000 அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறதோட சைவர் வந்து அப்படி டபுள் ஆகும். சரிங்களா, இங்கே 4 சைவர் இருக்குது. அப்போது 8 சைவர் வரும். சரி, 8 சைவர் - 7² 49. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 51 வரும். சரிங்களா, 51ல் முடிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே என்ன வரும்? 9. இங்கேயும் 9 வரும், இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்கேயும் 9, அடுத்து இதில் ஒரு 9. சரிங்களா, அப்போ 3 9 6 9, அடுத்து ஒரு 5 வரும். சரி, ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஏபிசி. சரிங்களா, 3 பேர் சேர்ந்து வந்து 5 15 10 அப்புறம் 30ன்னு சொல்லி தனித்தனியாக வந்து வேலையை முடிக்கிறாங்க. 30 நாட்கள் வந்து தனித்தனியாக வேலையை முடிக்கிறாங்க. இப்போது how many days can A do the work if he is assisted by B and C on every third day? இப்போ ஏ வந்து பி மற்றும் சியால் வந்து ஒவ்வொரு 3ஆவது நாள் வந்து அவங்க சேர்ந்து வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படின்றப்போ இந்த ஏ வந்து மொத்தம் எத்தனை நாளில் வந்து இந்த வேலையை முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் ஏ பி சி நல்ல கொஸ்டின்ங்க. ஆக்சுவலாக ஏ வந்து 15 நாள் வேலை முடிக்கிறான், பி வந்து 10 நாளில் வேலை முடிக்கிறான், சி வந்து 30 நாளில் வேலை முடிக்கிறான். அப்போது உங்களோட டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும்? 30 இருக்குமா? ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? ஒரு நாள் அவங்க எத்தனை வேலை செய்வாங்க? ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3,
சியோட எஃபிஷியன்சி 1 சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க. ஏ வந்து பி மற்றும் சியால் வந்து ஒவ்வொரு 3ஆவது நாள் தான் வந்து சேர்றாங்க சரிங்களா. பியும் சி வந்து ஒவ்வொரு 3ஆவது நாள் தான் சேர்றாங்க அப்படின்னா ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் 3 டேஸில் வந்து என்ன ஒர்க் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணுறான், பி வந்து 2வது டே ஒர்க் பண்ணுறான், 3ஆவது நாள் தான் ஏ பி சி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க சரிங்களா. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் 3 நாளில் ஃபார் எவ்ரி 3rd டேஸ் வந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 1. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி 4 6 9 10ன்னு சொல்லியிருக்குமா அவங்களோட எஃபிஷியன்சி அவ்வளோதான். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி எவ்ரி 3rd டே எவ்ரி 3 டேக்கு வந்து அவங்களோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் 10ன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. அப்போ வந்து இப்போ நமக்கு வந்து எத்தனை ஒர்க் இருக்குது 30 ஒர்க் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 3 சொல்லி வரும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு இடம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 10 எஃபிஷியன்சி வருது. ஸோ 3 × 3 ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 3ஆல் பெருக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 9 டேஸில் வந்து ஏ வந்து இந்த வேலையை வந்து பி மற்றும் சியோட உதவியால் வந்து 9 நாளில் வந்து இந்த வேலையை முடிச்சிருப்பார். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின். இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கப்பா. நல்லா கவனிங்க. 2/3 + 1/3 இதோட மதிப்பு என்ன வரும் 3/3 × 23 சரிங்களா. இதோட மதிப்பு 3/3ன்னு சொல்லி வரும் 3/3ன்னு சொல்லி வரும். அது சுருக்குனீங்க அப்படின்னா 1ன்னு வரும் சரிங்களா. 1 × 23 23 - 13 + 9. ஸோ 23லேருந்து 13 கழிச்சிங்கன்னா 10 10 கூட்டல் 9 19ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் இஃப் இட் ட்ராவல் 150 km டிஸ்டன்ஸ் இன் 3 hours சரிங்களா. 150 km டிஸ்டன்ஸ் சரிங்களா. என்ன கேட்குறாங்க ஸ்பீடு தானே கேட்குறாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் தானே. டிஸ்டன்ஸ் அளவு 150 km, டைம் அளவு 3 hour ஈக்குவல் டு 15 km/hன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 27வது கொஸ்டின். ஒரு மனிதன் சரிங்களா ஒரு மேன் செல்ஸ் 2 houses at a rate of rupees 1995 lakhs each. 1.995 lakhs. ஒரு மனிதன் வந்து 2 வீட்டை வந்து ஒவ்வொன்றே வந்து 1.995 லட்சத்துக்கு வந்து விற்கிறான் சரிங்களா. இப்போ ஒரு வீடை வந்து விற்கும்போது அவனுக்கு வந்து 5% வந்து கெயின் கிடைக்குது. இன்னொரு வீடை விற்கும்போது அவனுக்கு வந்து 5% வந்து லாபம் நட்டமாகுது. இப்போ வந்து டோட்டல் வந்து அவனுடைய டிரான்சாக்ஷனில் எவ்வளோ % வந்து கெயின் வந்து கிடைக்குன்னு சொல்லிக்கிறான். நல்லா பண்ணீங்க. 2 பொருள் சரிங்களா. கான்செப்ட் என்னன்னா இது வந்து ஃபார்முலா பேஸ் கணக்கு தான். 2 திங்ஸ் இருக்குது சரிங்களா. 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து X% வந்து ப்ராஃபிட் விற்கிறாங்க சரிங்களா. அடுத்து இன்னொன்று வந்து X% லாஸுக்கு விற்கிறாங்க அப்படின்னா X% லாஸுக்கு போகுது அப்படின்னா ஓவரால் சரிங்களா. ஓவரால் லாஸ் ஓவராலாக வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் நடக்கும். லாஸ் ஆஃப் X/10² சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து கான்செப்ட்டுங்க சரிங்களா. 2 பொருளை வந்து விற்கிறாங்க சரிங்களா. 2 பொருளை வந்து விற்கிறாங்க. தனித்தனியாக வந்து விற்கும்போது 2 பொருளை வந்து விற்கிறாங்க. 2 பொருளை விற்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருளில் வந்து லாபம் கிடைக்குது, இன்னொரு பொருள் வந்து நட்டம் கிடைக்குது. 2 லாபம் நட்டத்தினுடைய விகிதம் வந்து சமமாக இருக்குது சரிங்க. பர்சன்டேஜ் வந்து சமமாக இருக்குது அப்படின்னா கடைசியாக ஓவரால் டிரான்சாக்ஷன் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நட்டம் தான் கிடைக்கும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் அந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜினுடைய X/10² விகிதத்தில் வந்து அவங்களோட நட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு என்ன வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 5. ஸோ ஈக்குவல் டு 5/10² ஈக்குவல் டு 25/100 0.25% சரிங்களா. 0.25% வந்து அவருக்கு வந்து லாஸ் கிடச்சிருக்கும் சரிங்களா. இது வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் வந்துன்னா 0.33 வந்து P/Q ஃபார்மெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சதான் 33/99 சரிங்களா. இது சுருக்குனீங்க அப்படின்னா 11 அடி கொடுத்தீங்கன்னா 1/3 அவ்வளோதாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் இந்த எத்தனை நம்பர் வந்து பாரில் இருக்கோ அத்தனை 9 வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து கோடு கீழே இருக்கோ அத்தனை நம்பர் வந்து அப்படியே வந்து 9ஆக மாற்றிக்கிற வேண்டியதான். அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு எத்தனை நம்பர் கீழே வந்து கோடு இருக்கோ அத்தனை 9 வந்து போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை சுருக்கிங்கன்னா 1/3ன்னு சொல்லி வரும். அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின்.
ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் கியூப், ஒரு கியூபினுடைய வால்யூமினுடைய மதிப்பு கொடுத்தாங்க, 2 கியூபினுடைய கொள்ளளவோட மதிப்பு. சரிங்களா? இப்போ அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன கேட்குறான். ஸோ கியூபினுடைய சதுரத்தினுடைய பரப்பளவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, கொள்ளளவோட ஃபார்முலா ஏ கியூப்பு, அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த வலைபரப்பினுடைய ஃபார்முலா 6a². சரிங்களா? இப்போ வந்து இது வந்து A1 2 கியூப் இருக்கு, 2 கனசதுரத்தை வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா A1 கியூப் A2 கியூப்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்குது, 729.133 இருக்குது. அப்போது A1:A2 மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அண்டர் ரூட் பண்ணீங்க அப்படின்னா, சரி அண்டர் கியூப் ரூட் பண்ணிங்கன்னா 9:11 சொல்லி வரும். சரிங்களா? இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A², பரப்பளவோட மதிப்பு தான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு தான் தேவை. ஸோ 6a1² 6a2² மதிப்பு தான் தேவை. ஸோ 6 6 அதிகாயிரும். ஸோ அப்போ A1² என்ன வரும், 9², A2² என்ன வரும், 11² ஈக்குவல் டு 81:121 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின். ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக்ஸ் டிஃப்ரெண்ட் கசின்ஸ், அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் மக்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, அடுத்து நம்பர் ஆஃப் வெவ்வேறு விதமான பொருட்கள் வந்து விரும்பக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் இந்தியன், சைனீஸ், தாய், அப்புறம் மிஸ்லினியஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியன் எவ்வளவு, 6000. அப்புறம் என்ன கேட்குறாங்க, சைனீஸ் 5500, அடுத்து தாய் எவ்வளவு, 3500, அப்புறம் மிஸ்லினியஸ் 6500. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 6000. சரிங்களா? இங்கே 5500, இங்கே 6500, 6000 12000 12000 18000 21500 சொல்லி வரும். சரிங்களா? 21500 டோட்டலு. ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க, மொத்தம் 4 பேர். ஸோ பார்த்தீங்கன்னா 4, ஸோ 5 5 20, மிச்சம் 15, 3 நாங்க 12, மிச்சம் 3, 7 நாங்க 28, 5 நாங்க 20. ஸோ 5375 தான் ஆவரேஜ். அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். அரித்மெட்டிக் மீன் ஆஃப், ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இதனுடைய அரித்மெட்டிக் மீன் சராசரியோட மதிப்பு வந்து 30ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. சரிங்களா? சராசரி என்ன, டோட்டல் வேல்யூ வகுத்தல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். சரிங்களா? சம் ஆஃப் தி வேல்யூ அப்பான் நம்பர் ஆஃப் தி ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு சராசரியா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். ஸோ 22.5 + 56 + 42.5 + 2x + 1 + x - 2 + 3x + 36 ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன இருக்கும், 30 இன்ட்டு மொத்தம் எத்தனை நம்பரோ அதோட பெருக்கினீங்க அப்படின்னா டோட்டல் சம் வந்துருமா, 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இன்ட்டு 7. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6x + 156ன்னு சொல்லி வரும், ஈக்குவல் டு 210. அப்போது 6xோட வேல்யூ 54, எக்ஸோட வேல்யூ 9ன்றதான் ஆன்சர். எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தாங்க. அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். The measure of each exterior angle of a regular polygon, regular decagon. டெக்காகன்னா 10 பக்கம் இருக்கும். 10 சைடு உள்ளது தான் வந்து டெக்காகன். இப்போ ட்ரையாங்கல்னா என்ன சொல்லுவாங்க, முக்கோணத்தை வந்து மூணு பக்கம் உள்ள கோணங்கள் சொல்ல முடியாது, அது மாதிரி 10 சைடு உள்ளது வந்து டெக்காகன் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் ஆங்கிளா. சரிங்களா? என்ன கேட்குறாங்க, ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்க. ஒரு பாலிகன் கொடுத்து அதனுடைய ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 360 டிகிரி அப்பான் n. என்னன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். சரிங்களா? இதான் வந்து ஃபார்முலா. அப்போது இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி அப்பான் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை, டெக்காகன் தெரியும். ஸோ 10 சைடு இருக்கும். ஸோ 10 ஈக்குவல் டு 36 டிகிரின்றதா ஒவ்வொரு எக்ஸ்டீரியர் வெளிக்கோணத்தினுடைய மதிப்பு, ஒவ்வொரு வெளிக்கோணத்தின் மதிப்பு 36 டிகிரி. இது சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இன்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா என்ன, டோட்டலாக n - 2 இன்ட்டு 180 டிகிரியா, 180 டிகிரியா, n - 2 இன்ட்டு 180 டிகிரியா சமுக்கு. அப்போது ஆவரேஜ் ஈச்சுன்னா என்ன வரும், வகுத்தல் n. அவ்வளோதாங்க.
இன்டீரியர் ஆங்கிள்னா n-2 இன்ட்டு 180 டிகிரி அப்பான் n. இது எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா 360 டிகிரி அப்பான் n. சரிங்களா, என்னன்றது நம்பர் ஆஃப் சைடு. அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை வந்து லிஸ்ட் ப்ரைஸில் வந்து ஒரு பொருளுடைய ஒரு ஃபேனுடைய லிஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 22% வந்து லிஸ்ட் ப்ரைஸ். ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு ஃபேன் இருக்கு, ஒரு மின்விசிறி. அந்த மின்விசிறியுடைய அடக்க விலையை விட 22% அதிகமாக வச்சு அதனுடைய குறித்த விலையை குறிக்கிறார். சரிங்களா, இப்போ வந்து 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து, குறித்த விலையிலேருந்து. இப்போ வந்து அவர் விற்கும் பொழுது இப்போ காஸ்ட் ப்ரைஸுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு 5185 ரூபா. அப்படின்னா அந்த ஃபேனுடைய அடக்க விலை என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் மார்க்கெட் ப்ரைஸு, இங்கே காஸ்ட் ப்ரைஸு, இங்கே செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு என்ன? காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 100% அப்படின்னா 22% வந்து அதிகமாக வச்சு வைக்கிறார். குறித்த விலை வந்து 22% அதிகமாக வைக்கிறார். ஸோ அப்போ 122 இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து இதில் வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா எவ்வளோ வரும்? செல்லிங் ப்ரைஸ் 85% வருமா? 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு அப்படின்னா 85% வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 122ல் 85% வந்து மதிப்பு என்னன்னா 103.7. சரிங்களா, இந்த 103.7ன்ற ரேஷியோட மதிப்பு தான் இந்த செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா, அப்போ 103.7 ரேஷியோ ஈக்குவல் டு 5185 ரூபா. அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? சிபி 100 ரேஷியோட மதிப்பு என்ன வரும்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்னா 0.5. ஒரு நிமிஷங்க, எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னா இல்லை, ஒரு ரேஷியோட மதிப்பு 50ன்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்போ 100 ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 5000. ஆளாங்க இதை சுருக்குனீங்கன்னா 103.7 வந்து 5185 103.7 வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா 50 சொல்லி வரும். ஒரு ரேஷியோட மதிப்பு 50 சொல்லி வரும். 100 ரேஷியோட மதிப்பு 5000. அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கு, கூட்டு வட்டி கணக்கு. 12,000க்கு 3 வருஷத்துக்கு வட்டிக்கு 10% வருட வட்டி வந்து 10%, 3 வருஷத்துக்கு வந்து கூட்டு வட்டி எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ 12,000க்கு வந்து 10% என்ன வரும்? 1200. ரைட், 3 வருஷம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அடுத்து தேர்ட் இயர். ட்ரீ மெத்தடில் தான் போடுவேன். எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது 1200 10% என்ன வரும்? 1200 10% வந்து 120 ரூபாயா? அடுத்து 120 10% என்ன வரும்? 12 ரூபாய். சரிங்களா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 12,000ன்றது பிரின்சிபலுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வட்டி வரும். சரிங்களா, அப்போ முதல் வருஷம் வந்து எவ்வளோ வட்டி வந்திருக்கும்? அந்த பிரின்சிபல் வந்து 12,000க்கு வந்து முதல் வருஷம் வட்டி 1200 இருந்திருக்கும். ரெண்டாவது வருஷமும் அதே 1200 இருந்திருக்கும். மூணாவது வருஷமும் அதே 1200 இருந்திருக்கும். இப்போ அது ரெண்டாவது வருஷம் எதுக்கெல்லாம் வட்டி கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலுக்கான வட்டி 1200, அப்புறம் முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்கு உள்ளே வட்டி கண்டுபிடிப்போம். சரிங்களா, வட்டிக்குரிய வட்டி 1200 வட்டி வந்து எவ்வளோ வரும்? 120 ரூபா வரும். சரிங்களா, முடிஞ்சா? ஸோ இதை கூட நான் வேறு கலரில் எழுதுறேன், அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். 1200 அடுத்து வந்து மூணாவது வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் வழக்கம் போல் எப்பயும் போல் இந்த பிரின்சிபல் மூணாவது வருஷத்துடைய பிரின்சிபல் என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பயுமே வழக்கம் போல் இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் கிடைச்ச அந்த வட்டி எல்லாமே சேர்ந்து வந்து பிரின்சிபலாக வரும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டி, இந்த பிரின்சிபலுக்கான வட்டி வந்து 1200 ரூபாய். சரிங்களா, அடுத்து இந்த வட்டிக்கான, சரிங்களா, இந்த வட்டிக்குரிய மதிப்பு வந்து முதல் வருஷம் கிடைச்ச இந்த வட்டிக்குரிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 120 ரூபா. சரிங்களா, அடுத்து இந்த ரெண்டாவது வருஷம் கிடைச்ச இந்த வட்டி, சரிங்களா, இந்த வட்டியும் வந்து பிரின்சிபலாக வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 120 ரூபா. சரிங்களா, அதுக்கு அடுத்ததாக இந்த 120 ரூபா ரெண்டாவது வருஷம் கிடைச்சா இந்த வட்டிக்குரிய வட்டி, அதுக்கும் ஒரு வட்டி வரும். ஸோ 12. சரிங்களா, ஒரே கலராக இருக்கே. ஒரு நிமிஷங்க, 120 கலர் வேணா ஒரு கலர் போடலாம். இந்த கலர் போடலாமா? ப்ளூ கலர் போடுவோம். ஸோ இதோட வட்டி 12 ரூபாய். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா கடைசியில் வந்து எவ்வளோ வரும்? 3600, 360, 3920, அதோட ஒரு
3960 ப்ளஸ் ஒரு 72 3972 ரூபா வட்டி கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மொதல் வருஷம் வந்து மொதல் வருஷம் வந்து என்ன கிடைக்கும், சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சேம். அப்போது வட்டி பிரின்சிபலுக்கு மட்டும் வட்டி பார்ப்போம். ரெண்டாவது வருஷம் என்ன நடக்கும், இந்த பிரின்சிபலுக்குரிய வட்டி அதோட சேர்ந்து வட்டியோட வட்டி, சரிங்களா, வட்டிக்கு ஒரு வட்டி பார்ப்போம். சரிங்களா? அப்போ பிரின்சிபலோட வட்டி 1200 அப்புறம் மொதல் வருஷம் கிடைச்ச வட்டிக்கான வட்டி 120 ரூபா. சரிங்களா? ரெண்டாவது வருஷம் கிடைக்கிற வட்டி. அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் என்ன ஆகும், இந்த மொதல் 2 வருஷம் கிடைச்ச அந்த அசல், அதுக்கப்புறம் மூணாவது வருஷத்துக்குரிய அசல் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நார்மலாக கூடிய அசல் அதோட வந்து மொதல் 2 வருஷம் கிடைச்ச வட்டியும் சேர்ந்து அசலாக வந்து மாறி நிற்கும். சரிங்களா? அதான் வந்து கூட்டு வட்டி. அப்போது இந்த 1200 12,000 ரூபாய்க்கு வந்து 1200 ரூபா வட்டி. அதுக்கப்புறம் மொதல் வருஷம் கிடைச்ச அந்த 1200 ரூபாய்க்கு வட்டி 120 ரூபா. அடுத்து இந்த ரெண்டாவது வருஷம் கிடைச்ச அந்த 1200 ரூபாய்க்கு வட்டி 120 ரூபா. அப்புறம் இந்த வட்டியோட வட்டியான 120 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு வட்டி 12 ரூபா. சரிங்களா? அப்போ 3972 ரூபா வந்து டோட்டலாக வந்து வந்திருக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 51வது கணக்கு. ஏவோட இன்கம் பிஏ விட 40% வந்து கம்மியாக. சரிங்களா? ஏவோட இன்கம் பிஏ விட 40% கம்மி. அப்போது பி வந்து 100 அப்படின்னா ஏ வந்து 60 இருக்கும். இப்போது தென் ஏஸ் இன்கம் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி. சரிங்களா? அப்போது ஏவோட இன்கமு, சரிங்களா, ஏவோட இன்கம் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பியோட இன்கம். சரிங்களா? இப்போ ஏவோட இன்கம் என்ன 60. சரிங்களா? இங்கே எக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 100. அப்போது எக்ஸ் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன வரும், 60/100 ஈக்குவல் டு 60% தான் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின். ஏபி 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 2 நாள் முடிக்கிறாங்க. இப்போ ஏ மட்டுமே அந்த வேலையை தனியாக வந்து 4 நாள் முடிச்சிருவான். அப்படின்னா பி வந்து இந்த வேலையை போல், இந்த சேம் ஒர்க்கை போல் 19 மடங்கு அதிகமான வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றத கேள்வி. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 2 நாள் வேலையை முடிச்சிருவாங்களா? இப்போ அதே வேலையை வந்து ஏ மட்டுமே 4 நாள் முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஏபியோட எஃபிஷியன்சி என்ன வரும், 2A + 2B ஈக்குவல் டு 4A. அப்போது 2B = 2A. அப்போது ஏ அப்பான் பி, ஏபியோடைய எஃபிஷியன்சி வந்து சமமாக இருக்கும் 1/1. சரிங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும், டோட்டல் ஒர்க் வந்து ஏதாவது ஒன்றில் எடுத்துக்கலாம். சரியா? 4A எடுத்துக்கலாம். 4 × 1 = 4. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்கான், பி வந்து எத்தனை வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். பி வந்து பியோடைய நம்பர் ஆஃப் டேஸ். ஆனால் பி வந்து எத்தனை வேலை, இப்போ நார்மலாக இருக்கிற வேலையோட 19 மடங்கு அதிகமான வேலையை வந்து முடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? 90 டைம்ஸ் ஆஃப் த சேம் ஒர்க். அப்போது 19 × 4 அப்பான் பியோட எஃபிஷியன்சி என்ன 1 ஈக்குவல் டு 76 நாளில் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பான் பி. அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின். A sum of money is distributed among A, B, C, D. சரிங்களா? A, B, C, D 4 பேருக்கு இடையில வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. சரிங்களா? A, B, C, D. ஏவோட மதிப்பு 4, பியோட மதிப்பு 7, சியோட மதிப்பு 9, டியோட மதிப்பு 3. இப்போ வந்து சி வந்து டியோட அதிகமாக வந்து 720 ரூபா அதிகமாகறான். ஸோ இவங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, 6 ரேஷியோ. இந்த 6 ரேஷியோட மதிப்பு தான் 720 ரூபா. அப்போ ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 120 ரூபா வருமா? இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி ஷேர். சிக்கும் பிக்கும் உள்ள ஷேருடைய வித்தியாசோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டுத்துக்குள்ள மதிப்பு என்ன, 2 ரேஷியோ. ஸோ 2 ரேஷியோன்றது 240 ரூபா. அவ்வளோதாங்க. 2 × 120 240 ரூபான்றதான் ஆன்சர். அடுத்து, இன் வாட் டியூரேஷன் வில் த சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட்செல்ஃப் இன் 5% per annum இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்குறாங்க, ஒரு தொகை வந்து 5% வட்டி விகிதத்தில் எத்தனை நாட்டில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியில் வந்து டபுள் மடங்கு ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக 100 வகுத்தில் என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அது வகுத்துட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸாக இருக்கும். அத்தனை வருஷத்துல வந்து இந்த பணம் வந்து டபுள் ஆகும். சரிங்களா? 20 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். அப்படி சப்போஸ் தெரியல அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 1 அப்படின்னா அமௌண்ட் வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகுது. சரிங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன 1. சரிங்களா? இப்போ வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் கண்ட்ரோல் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஒரு எஸ்ஐயோட மதிப்பு 1, பிரின்சிபலோட மதிப்பு 1 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 5 இன்ட்டு
டைம் தான் நம்ம கேட்குறாங்க. வகுத்தல் 100 இது சுருக்குனீங்க அப்படின்னா 1க்கு 1 அடியாயிரும். அடுத்து 100 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 20 இயர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு ஒன்று தான். அடுத்த கொஸ்டின் 75வது கொஸ்டின். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹூஸ் ஆல்டிடியூட் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் இஸ் 7 சென்டிமீட்டர். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய ஹெயிட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும், நேற்று தான் படித்தோம், சரிங்களா? ஹெயிட்டோட ஃபார்முலா நேற்று நான் ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சமபக்க முக்கோணத்தினுடைய ஹெயிட்டுக்கு ஃபார்முலா எத்தனை சொல்லியிருக்கோம்? ஹெயிட்டோட ஃபார்முலா ஹெயிட்டோட இது வந்து பக்கம் வந்து ஏன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? பக்கம் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஹெயிட்டோட ஃபார்முலா என்ன? √3/2 ஏ. அது இது ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? √3/4 a². என்ன கேட்குறாங்க? ஹெயிட்டோட மதிப்பு கொடுத்தாங்க, சரிங்களா? அப்போது 9 = √3/2 இன்ட்டு ஏவா? அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 18 வகுத்தல் √3 இன்ட்டு ஏவா? இப்போ நமக்கு என்னது? 18 வகுத்தல் √3. ஏவோட மதிப்பு என்ன வரும்? 9 × 2 18 வகுத்தல் √3. இப்போ நமக்கு என்ன தேவை? பரப்பளவு தானே தேவை. பரப்புக்கு ஃபார்முலா √3/4. a² மதிப்பு என்ன? 18 √3 இன்ட்டு 18 √3. அடி கொடுத்தீங்க அப்படின்னா √3 அடி ஆயிரும். 4 ஆயிடுச்சுன்னா 9 × 9, சரிங்களா? இப்போது 9 × 9 வந்து 81 வகுத்தல் √3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 27 × 3 சொல்லி எழுதலாம், 81. அடுத்து √3 × √3, 3 வந்து √3 × √3ன்னு சொல்லி எழுதலாம், வகுத்தல் √3. அடி கொடுத்தீங்கன்னா 27 √3 cm²தான் ஆன்சர், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய மோடு கேட்குறாங்க. மோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் இன் டேட்டா. மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் இன் டேட்டா. அப்போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன் பேஸ் பண்ணியே போகணும், சரிங்களா? இப்போ 83 எத்தனை இடம் வந்திருக்கு? 1 2 3 4 5, சரிங்களா? 83 வந்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்ததாக 90 எத்தனை இடம் வந்திருக்கு? 90 வந்து 2 தடவை வந்திருக்கு, சரிங்களா? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்ததாக 84 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்ததாக 74 எத்தனை வந்திருக்கு? 1 2 3 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் நம்பராக வந்து வந்திருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 83 தான் வந்து ஆன்சர். ஸோ மோடு வந்து கேட்டாங்க, ஒரு டேட்டா வந்து கொடுத்துட்டு மோடு கேட்டாங்கன்னா அதுக்கு எப்பயுமே வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணி போங்க, அதுதான் அவங்க வந்து பெஸ்ட் வே இருக்கும். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். இதில் மதிப்பு வந்து என்ன கேட்குறாங்க, சரிங்களா? தீட்டாவோட மதிப்பு இது சுருக்குனா என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இது நல்லா கவனிங்க. இந்த sin² தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - cos² தீட்டான்னு சொல்லி எழுதலாமா? sin² தீட்டாவை. ஸோ அப்போ என்ன வரும்? sin θ இன்ட்டு 1 + cos θ upon 1 + cos θ minus of 1 - cos² தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 + cos θ மைனஸ் வந்து காமனாக இருக்குது, சரிங்களா? 1 + cos θ இன்ட்டு 1 - cos θ சொல்லி எழுதலாமா? ஸோ இங்கே வந்து 1 + cos θவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + cos θவை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? sin θ இன்ட்டு 1 + cos θ அப்பான் 1 + cos θவை காமனாக எடுக்கிறோம். 1 + cos θவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1. இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த 1 + cos θ அப்படியே வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் உள்ளே கொண்டு போகிறதால -1 + cos θ சொல்லி வருமா? -1 இப்போ இங்கே வந்து 1 + cos θ காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்போது இந்த இடத்துல 1 வந்துடும். இது 1 + cos θ இந்த இடத்துல 1 வந்துடும். அதுக்கடுத்து இந்த -1 உள்ளே கொண்டு போகிறோம். உள்ளே கொண்டு போகும்போதில் இங்கே ப்ளஸில் இருக்க 1 வந்து -1 மாறிடும். அடுத்து மைனஸில் இருக்க cos θ + cos θ மாறிடும். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 + cos θவும் 1 + cos θவும் அடியாகும். இங்கே -1 + 1 அடியாகும். அப்போ என்ன இருக்குது? sin θ அப்பான் cos θ ஈக்குவல் டு tan θன்றமா ஆன்சர். புரிஞ்சுதா? என்ன பண்ணுறோம்? sin² θ வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம், சரிங்களா? 1 - cos² θன்னு சொல்லி எழுதலாம். அதையும் வந்து
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்ற ஃபார்மெட்டாக மாற்றி எழுதுகிறோம். அதுக்கடுத்து அது வந்து காமனாக வந்து 1 + காஸ் தீட்டா வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் கிடைக்கிறது சைன் தீட்டா வகுத்தல் காஸ் தீட்டா, அதோட மதிப்பு டேன் தீட்டா. அடுத்த கொஸ்டின் 88வது கொஸ்டின். லக்கான் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 48,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லக்கான் வந்து 48,000, இவன் வந்து 72,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான். யார்? ராம். இப்போ வந்து ராமோட ஷேர் வந்து மொத்தம் ப்ராஃபிட் 6,530 ரூபா வந்து ராமோட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் வந்து நேர்த்தகவு. சரிங்களா? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ரெண்டுமே வந்து நேர்த்தகவு. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. சரி, லக்கான் இங்கே ராம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 48,000 = 72,000. சரிங்களா? இதை சுருக்குனிங்க அப்படின்னா 0 0 3 0க்கு 3 0 அடியாரும். அது அடிச்சிங்கன்னா 1 16 16 2 16 32. சரிங்களா? 16 அடி விடாது. சரி, 4 12 4 12 48. அடுத்து 5 12 6 12 72. ஸோ 24 அடி எடுக்கலாமா? டேரெக்டாக 24 அடி எடுத்தீங்கன்னா 24 அடி எடுத்தீங்கன்னா 24 48 3 24 82. ஸோ அவங்களோட லாபத்தோட மதிப்பு வந்து என்ன வரும்? லாபத்தோட ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இவங்களோட டோட்டல் வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும்? ப்ராஃபிட்டோட மதிப்பு 5 ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குமா? 5 ரேஷியோட மதிப்பு என்ன? 6,530 ரூபா. நமக்கு என்ன தேவை? ராமுடைய ஷேர் தான் தேவை. ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு சுருக்குனிங்க அப்படின்னா 13.06. நமக்கு என்ன தேவை? ராமோட மதிப்பு 2 ரேஷியோ ஈக்குவல் டு 26:12. சாரிங்க, ராமோட இது 3 ரேஷியோ இல்லையா? சாரி, 3 பெருக்குனிங்க அப்படின்னா 3 13 39 06 × 3 18. ஸோ 3,918 ரூபான்றது ராமனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ராமனுடைய ப்ராஃபிட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 93வது கொஸ்டின். இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, ஒய்யோட மதிப்பு கொடுத்தாங்க, ஜெட்டோட மதிப்பு கொடுத்தாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 9 1/2 இன்ட்டு y/1 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3/-1 இன்ட்டு z வந்து என்ன? 8 2/√3. ஃபார்மெட் என்ன பார்த்தீங்கன்னா a/1/2 வந்து எப்படி எழுதலாம்? √2ன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? அண்டர் ஸ்கொயர் ரூட்னு சொல்லி எழுதலாம். அதுக்கடுத்து a⁻−1 வந்து எப்படி எழுதலாம்? 1/aன்னு சொல்லி எழுதலாம். அதுக்கடுத்து a/m வகுத்தல் a/n ஈக்குவல் டு இது வந்து எப்படி எழுதலாம்? a/m இன்ட்டு a/m the whole power 1/n சொல்லி எழுதலாம். சரிங்களா? இந்த 1/n இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதை வந்து அண்டர் ரூட்டில் போட்டுடலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? √9 இன்ட்டு 1/3 இன்ட்டு 8 ஸ்கொயர் அண்டர் கியூப் ரூட். சரிங்களா? அண்டர் கியூப் ரூட் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன வரும்? 9 வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 3. சரிங்களா? 3 × 3 1 இன்ட்டு இங்கே வந்து கியூப் ரூட் ஆஃப் 64. சரிங்களா? கியூப் ரூட் ஆஃப் 64ஓட மதிப்பு என்ன வரும்? இப்போ 3 3 அடியாயிருமா? இதோட மதிப்பு என்ன வரும்? 64 வந்து கியூப் ரூட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 சொல்லி வரும். 4 கியூப் வந்து 64. ஸோ கியூபுக்கும் கியூப் ரூட்டுக்கும் அடியாயிரும். ஸோ வந்து மிச்சம் இருக்கிறது 4ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 94வது கொஸ்டின். தி ரேஷியோ பிட்வீன் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் அமித் அண்ட் அமிதாவுடைய ரேஷியோட வயசுனுடைய ரேஷியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 7:5ன்னு சொல்லி. அப்போ 7x 5xன்றது அவங்களோட வயசாக இருக்கும். இப்போ த ரேஷியோ பிட்வீன் அமித்ஸ் ஏஜ் 5 years ago அண்ட் அமிதாஸ் ஏஜ் 5 years hence இஸ் 1:1. சரிங்களா? அப்போ அமிதோட ஏஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடியும், சரிங்களா, அமிதாவோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அடுத்தும் உள்ளது வந்து 1:1 சொல்லிக்கிட்டாங்க. சரிங்களா? 5x + 1 = 1/1. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எக்ஸோட வேல்யூ 7x - 5 = 5x + 5. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 5லேருந்து 2 போச்சுன்னா 7லேருந்து 5 போச்சுன்னா அப்படின்னா 2x = 10. அப்போ எக்ஸோட மதிப்பு 5ன்னு சொல்லி வரும். ஸோ அவங்களோட வயசோட மதிப்பு என்ன வரும்? 35 அடுத்து 5 5 25 சொல்லி வரும். சரிங்களா? அவங்களோட வயசு. இப்போ கணக்கில் என்ன கேட்குங்க? ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஃப்ரம் நவ் வில் த ஏஜ் ஆஃப் அமித் அண்ட் அமிதா டுகெதர் பி 72 years. அப்போ இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஏஜ் என்ன இருக்கும்? ப்ரெசென்ட்டில் அவங்களோட டோட்டல் ஏஜ், சரிங்களா, ப்ரெசென்ட்டில் வந்து அமித் ப்ளஸ் அமிதா அவங்களோட வயசு என்ன பார்த்தீங்கன்னா 35 + 25 = 60 இருக்குது. சரிங்களா? 60 இருக்குது. இப்போது 12 வயசு கூட்டினீங்க அப்படின்னா வந்து 72 வயசு ஆயிருமா?
ஆனால் இங்கே என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் 6 வயசு கூட்டணும். சரிங்களா, 2 பேரும் வந்து 2 பேரோட வயசு கூட்டுறோம். ஸோ 12 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 6 இயர்ஸ்ன்றது தான் ஆன்சர். 2 பேரோட வயசை கூட்டுறோம் இல்லையா, அப்போ 2ஆல் வகுக்கணும், அவ்வளோதாங்க. நமக்கு தேவையான விட என்ன 12ன்னு சொல்லி வரணும். 12 வந்து கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். 12 வந்து 2ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ 12 வந்து கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். 72 வயசு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். பட் 2 பேரோட வயசு கூட்டுறதுனால 2ஆல் வகுத்துட்டு 6 சொல்லி வரும். சரிங்களா, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சரிங்களா, ப்ளஸ் 20 கூட்டல் 14 வகுத்தல் 7 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 22ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 98வது கொஸ்டின். த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எனி ப்ரைம் நம்பர். நேற்றே பார்த்தோம். சரிங்களா, ஒரு ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைம் நம்பருக்கு 2 ஃபேக்டர். சரிங்களா, எத்தனை வகுத்தி அப்படின்னா வகுத்திகள். சரிங்களா, ப்ரைம் நம்பருக்கு வகுத்திகள் என்னன்னா 2. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் அதே எண் நம்பர் இட் செல்ஃப். சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து எத்தனை வகுத்திகள் அப்படின்னா ஒரு ப்ரைம் நம்பருக்கு எப்பயுமே 2 வகுத்திகள் தான். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.